This video sponsored by SBO Digital Marketing. இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மந்த்லி 21K கிட்ட சம்பாதிக்கலாம். இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது யார் வேணாலும் பண்ணலாம். இது ரொம்ப ட்ரஸ்டபுளான கம்பெனி தான். இதில் நீங்கள் சேரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏன்னா அது சாபத்தினால் வந்தது. இப்ப இவ யாருன்னு கேட்டா அப்பாவுடைய சாபத்தை சுமந்து நிக்கிற பிள்ளை. ஆனா இவ யாருகிட்ட வந்து நிக்கிறானா பிள்ளையுடைய சாபத்தை சுமந்து நிக்கிற அப்பா. இயேசு கிறிஸ்து யாருன்னா பிள்ளைகளின் சாபத்தை சுமக்க வந்த அப்பா. அவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. இப்ப இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த மத்தியில, ஆமா ஆண்டவரே, மேஜையிலிருந்து வரும் துணிக்கையாவது பிள்ளைகள் சாப்பிடுமே, நாய்க்குட்டிகள் உண்ணுமே. அதுக்கு இயேசு என்ன சொன்னாரு? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. பெருசுனா எதையோட கம்பேர் பண்ணணும்ல. ஒன்னு சின்னதுக்கு தானே பெருசுன்னு சொல்ல முடியும். உன் விசுவாசம் ரொம்ப பெருசு அப்படின்னா பெருசுனா என்ன? இதுக்கு முன்னாடி ஒரு விசுவாசம் இருந்துச்சு. எந்த விசுவாசம்? இஸ்ரவேலுடைய விசுவாசம். இஸ்ரவேலுங்கிறவங்களே யாருன்னா விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் இருக்கிறானே, அதுல இருந்து வந்தவங்க. அவன் தான் சேம் வம்சத்தை சார்ந்தவர் தான் ஆபிரகாம். சேம் காம் யாபேத்துல சேமுடைய வம்சம் சார்ந்தவர் யாரு? ஆபிரகாம். அவங்க விசுவாசத்துல வந்துதான் இவ்வளவு தூரம் நிக்கிறாங்க. ஆபிரகாம் விசுவாசத்துல வா விசுவாசம் இருக்குல்ல, கானானியருடைய விசுவாசம், ஆபிரகாமின் விசுவாசம், அந்த சந்ததியின் விசுவாசத்தை விட உன் விசுவாசம் பெரியது. இப்ப இயேசுவை யார் கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? தன்னுடைய சாபம் போகணும், என்னுடைய சந்ததி வாழணும், நாங்க காரணம் இல்லாம சபிக்கப்பட்டிருக்கிறோம், ஏனே தெரியாது, தரித்திரம், என்ன ரீசன் தெரியாது, அது எங்க அப்பா செஞ்சது, என் தாத்தா செஞ்சது, என் தலைமுறை செஞ்சது, என் ஜென்ம சுபாவம் எனக்குள்ள இருக்கு, இதுல இருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி வந்து நிக்கும் பொழுது கர்த்தர் நீ கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேட முடியும். கர்த்தர் உனக்கு வெளிப்படுவார். அவர் வீட்டுக்குள் மறைந்திருக்கிறார், ஆனால் அந்த ஸ்திரீக்கு அவர் வெளிப்பட்டார். தேடுங்கள், அவரை கண்டடைவீர்கள். எப்ப கண்டடைவீங்க தெரியுமா? நீ அற்புத அடையாளம் உலக ஆசீர்வாதத்துக்காக மட்டும் அவர் தேடுகிறதா இருந்தால் அதுக்கு அவர் தேவையில்லை. அவருடைய நாமம் போதும், அவருடைய கையெழுத்து போதும், அவர் பேர் போதும். ஆனால் அவரே உனக்கு வேணும். ஏன் தெரியுமா? ஆண்டவரே, நான் எங்க அப்பா பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கிற சாபத்தை சுமக்கிறேன். நீங்க பிள்ளைகளின் சாபத்தை சுமக்க வந்த அப்பா, நீங்க என் சாபத்தை ஏற்றுக்கொண்டா அந்த சாபம் மாறும். ஆண்டவர் சொன்னாரு, உன் விசுவாசம் பெரியது. இதுதான் இயேசுவை நீங்க கண்டறிவதற்கு. எத்தனை பேருடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, காரணமே இல்லாம குடும்ப நாசமா போயிட்டு இருக்கு. என்ன ரீசன் தெரியாது. நல்லா உழைப்பாங்க. நான் ஒரு சிலர்லாம் பார்த்திருக்கிறேன். அவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில எதுவுமே இருக்காது, தப்பு. நல்லா உழைப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, சம்பாதிப்பாங்க. ஆனா பொத்தல் பையில போன மாதிரி காசு போயிட்டு இருக்கும். ஏன்? கணவன் மனைவி 2 பேரும் வேலை செய்வாங்க. 2 பேரும் வேலை செய்வாங்க. பாத்தீங்கன்னா குடும்பம் காசு வரும் எல்லாருக்கும், ஆனா கரெக்டா இருக்கும். ஆனா 10 பைசா கையில நிக்காது. கடன் வாங்குற சூழ்நிலைக்கு போவாங்க. வாங்காதபடிக்கு ஜோமணி நமக்கே ஒரு இடத்துல என்ன ஃபெட்டப் ஆகும். ஏன் எனக்கு இந்த மாதிரி தரித்திரம் இருக்குது? நான் நல்லா தானே, அதாவது சிகரெட் குடிக்க மாட்டா, ஒண்ணும் கிடையாது, நல்ல ஒழுக்கமா இருப்பான், ஆனா வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. என்ன சூழ்நிலை அவனுக்கு புரியாது. சில நேரங்களில உன் தாய் தகப்பனுடையது, உன்னுடையதான முற்பிதாக்களுடையதான சாபம் உன்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு அப்படி நடந்துட்டு இருக்குது. ஒரு 60-65 வயசு தாயாரை நான் மீட் பண்ணேன். என்ன பார்க்க வந்தாங்க. இந்த அம்மா வந்தபோது இந்த அம்மா வந்து எங்கிட்ட உட்காந்து பேசும்போது சொன்னாங்க, தம்பி நான் கூட கொஞ்சம் தனியா பேசணும் தம்பின்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுடைய கூட்டு வந்த பையனுக்கு ஒரு 35-40 வயசு இருக்கும். அவனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்க இருக்காங்க. அந்த அம்மா பேசணும்னாங்க. பார்த்தா அந்த அம்மாவுக்கு ஒரு விதமான பலகீனம், பிசாசு பிடிக்கிற மாதிரி ஒரு